இங்க நம்ம ஹீரோட்ட அவரோட பொண்ணு பொங்கல் வருதுல எனக்கு கரும்பு கட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கேக்குறா. அவரோ சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லன்னு சொல்லிடுறாரு. பாப்பாவோ எனக்கு கருப்பட்டி மிட்டாய் சேவு மிச்சரெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. இவர் அவரோட ஒய்ஃப் கிட்ட வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, சாப்பாடுக்கே காசு இல்ல, பாப்பா கரும்பு கேட்கறான்னு சொல்லி புலம்புறாரு. ஒய்ஃபோ குடிச்சிட்டு வேலை பார்க்குற இடத்துல சண்டை போட்டா வேலையை விட்டு தூக்கதானே செய்வாங்கன்னு சொல்லி இவரை திட்டிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒய்ஃப் இவர்கிட்ட பாப்பா ஆசையா வளர்க்குற ஆட்டுக்குட்டியை வித்துட்டு பாப்பா கிட்ட எல்லாத்தையுமே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இவரோ அவ ஆசையா வளர்க்குறா, அதை வித்து தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்றாரு. இவங்களோ பாப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க காசை வாங்கிட்டு போய் குடிச்சிடாம பாப்பா கிட்டதான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியை சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாரு. அதை பார்த்த குட்டி பாப்பா எதுக்கு ஆட்டுக்குட்டியை கொண்டு போறீங்கன்னு கேட்க அம்மாவோ ஆட்டுக்குட்டிக்கு ஊசி போட்டுட்டு கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு பொய் சொல்லிட்டு இவரை அனுப்பி வைக்கிறாங்க. இவர் நேரம் கறிக்கடைக்கு போய் ஆட்டுக்குட்டியை வித்துட்டு காசை வாங்குறாரு. அப்ப இவர் கூட சேர்ந்து குடிக்கிற ஃப்ரெண்டு இவர் நிறைய காசு வச்சிருக்கத பார்த்துட்டு என் காசுல எத்தனை தடவை நீ குடிச்சிருப்ப, இப்ப எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்கிறான். ஹீரோவும் வீட்டு செலவுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பார்க்க ஃப்ரெண்ட் இவரை கேவலமா திட்டிடுறான். இதனால ஹீரோ கோபப்பட்டு இனி உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே எல்லா பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர பாப்பாவும் ரொம்ப ஆசையா ஓடி வந்து பாக்குறா. பாப்பா கேட்ட எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து அவகிட்ட குடுக்குறாரு. பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியா லட்ட சாப்பிடுறா. இதெல்லாம் நடக்கணும்னு ஒய்ஃப் நினைச்சு பார்த்துக்கிட்டு ஹீரோ வரதுக்காக வெயிட் பண்றாங்க. பட் இவங்க நினைச்ச மாதிரி நடக்காம குடிக்க வாங்கித்தான் கேட்டதும் ஹீரோவா அவன் கூட சேர்ந்து குடிச்சு எல்லா காசையுமே காலி பண்ணிடுறாரு. வீட்டுல ஒய்ஃபும் பாப்பாவும் நைட் ஆகியும் இவர் பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவாருன்னு ஏக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. குடியை கெடுக்கும்னு புரிய வைக்கிறதுக்காக எடுத்த ஒரு அவேர்னஸ் கதை தான் இது.